அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி, கொல்லிமலையில் இருக்கேன். இதுக்கு முந்தைய காணொலியில் நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பதிவு செய்யணும். அதற்காக எடுக்கப்பட்ட காணொலி தான் இது. இந்த காணொலியில் தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னா, இந்த கொல்லிமலை ஒரு 3 முக்கிய சிறப்பம்சங்களை பெற்றிருக்கு. முதல் விஷயம் போகரும் கோரக்கரும் ஒரு பெரிய விஷயத்தை கழிவுக்காக கொடுத்தது தான். நம்ம நவபாஷண முருகர் சிலை பார்த்துருப்போம் பழனியில். இது மாதிரி தசபாஷண சிலையும் இருக்குது. அந்த சிலைகள் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த கொல்லிமலை தான் சொல்லப்படுது. இங்கே இருக்கிற மூலிகைகள் வச்சு தான் உருவாக்கினாங்கட்டு. அதே மாதிரி இங்கே இருக்கிற எட்டுக்கை அம்மன் நவபாஷணத்தை உருவாக்கப்பட்ட சிலைன்னு ஒரு தரவு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ராஜராஜ சோழன் இங்கே வழிபட்டிருக்கார். இங்கே அரப்பள்ளீஸ்வரர் கோவிலில் இருக்கிற சிவபெருமான ராஜராஜ சோழன் வழிபட்டிருக்கிறதா தகவலும் இருக்குது, கல்வெட்டும் இருக்குது. இன்னொரு குடும்பமான ஒரு சிறப்பு விஷயம் என்னென்னா, அருணகிரிநாதர் பெருமானுக்கு திருவண்ணாமலையில் முருகர் முத்தி கொடுத்து வயலூர் விராலிமலை இந்த எல்லா இடத்துக்கும் வர சொல்லி அஷ்டமா சித்திகள் அங்கே கொடுத்தாலும் அருணகிரிநாதர் பெருமானுக்கு கூடு விட்டு கூடு பாயிற சக்தியோட பரிபூர்ணம் இந்த இடத்துல கிடைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஏன்னா உண்மையிலே இந்த இடத்துக்கு வரப்போ அவ்வளோ அமானுஷ்யம் இருக்கிறது நம்மளால் உணர முடியுது. அருபமாகவும் உருவமாகவும் சித்தர்கள் இங்கே இருக்காங்க. இப்பயும் நடந்துகிட்டு இருக்குன்ட்டு அமாவாசை பௌர்ணமி நாளில் இங்கே நிறைய பேர் தங்கி நிறைய விஷயங்கள் உணர்றதும் சொல்லப்படுது. இன்னும் பாம்பாட்டி சித்தர், கோரக்க சித்தர் குகையை நாங்கள் பார்க்கல. இதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் கருணை கொடுத்தா கண்டிப்பாக பார்ப்பேன் நம்புகிறேன். ஏன்னா அதுக்குண்டான ஆள் கரெக்டான வழிகாட்டி ஒன்றும் அமையல எங்களுக்கு. அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த காணொலியில் மற்ற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.